பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓசி பெண்டது ஓசியத்து அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான மலையாள படம் தாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையில குடும்பத்திலே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அண்ணனோட பேரு மைக்கேல், ஒரு தாசில்தாரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தம்பி பேரு ஜார்ஜ், போலீஸ்காரரா இருக்காரு, சிஐயா இருக்காரு அதே ஊர்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் குடும்பத்துல பிறந்தவங்க. அப்பா ரொம்பவே சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. இவங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தாலுமே கூட இவங்களும் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் சொல்லி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டணும் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த கட்டுற இடத்துல இப்ப நிறைய தண்ணி தேங்கி நிக்கிறதால பில்டிங்க கட்ட முடியாம பயங்கர லாஸ்ல போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு இப்ப செலவே இருக்கு. அதுக்கான பணத்தை போட்டதான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணங்காரன் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தான். தம்பிக்கார பயங்கர கடுப்பாக்குறான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா கார் டயர் கூட பஞ்சர் ஆகுது. இப்படி நமக்கு சோதனை மேல சோதனை வருதுன்னு சொல்லி பயங்கர கடுப்புல இருக்க. அப்படியே இன்னொரு தடவை காமிக்கிறாங்க. இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் காமிச்சாங்க இல்லையா, அவங்களோட தம்பி தான் இவன். மூணாவதா ஒருத்தர் இருக்கான். இவரோட பேரு ராயி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு. அப்பப்ப ஃபாரஸ்ட்டுக்கு போறது, புது புது விலங்குகள் இந்த பக்கம் ஊருக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. இந்த அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்களே, இவங்களோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களோட நினைவு நாளை கொண்டாடுறதுக்காக தான் இங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்திருக்கு. எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ராய் கடைசி ஆளுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல. அன்னைக்கு எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ஓட மாதிரி இருக்கு. அங்க நின்னு நம்ம ராயோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் ராய் எல்லாருமே ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மூணாவது ஆளு கடைக்குட்டி சிங்கர் இருக்காரு இல்லையா ராய், அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அப்பப்ப வந்துட்டு ஃபாரஸ்ட்ல இருந்து இங்க வரும்போது அந்த பொண்ணை பாக்குறது பேசுறது இப்படின்னு எல்லா விஷயமும் அண்ணனுங்களுக்கு தெரியும். சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை பண்ணடா தம்பி எங்களை மாதிரி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. சாப்பிடுறதுக்காக இப்ப ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போயிட்டு ஒன்னா சாப்பிடுறாங்க. அப்ப அப்பா மட்டும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்காரு. எல்லா பிசினஸும் பண்றாங்க. ஏலக்காய் பிசினஸ்ங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிசினஸ். அதை தான் அப்பாவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணங்காரன் இருக்காரு இல்லையா தாசில்தார், ஏன்ப்பா இங்க நின்று தனியா நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசாம என் வீட்டுக்கு வாங்க, இல்ல தம்பி வீட்டுக்கு போங்க, இப்படி ஒண்டியில நீ ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க தான் நிறைய சம்பாரிச்சிட்டீங்களே, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்பாக்காரு கணிச்சுக்கிறாரு. ஏண்டா என்னடா புதுசா அப்பா மேல உங்களுக்கு எல்லாம் பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேசுறாரு. ஏதாவது சொத்து கித்து வேணுமாடா, ஏதாவது பங்கு இங்கு வேணுமாடான்னு அவரு ஓப்பனா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த அண்ணங்காரனும் இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பா உங்க மேல இருக்க அக்கறையில தான் சொன்னு சொல்லும்போது பொண்டாடிக்காரு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். சோ இவருக்கு சொத்துல ஏதாவது பிரிச்சு கொடுத்தா இந்த பிசினஸ் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் இல்லையா, அதுக்காக ஒரு பிளான போட்டாரு. ஆனா அப்பாவோட பேச்ச மீறி இவரால எதுவும் பேச முடியல. அடுத்து வீட்டுக்கு எல்லாம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அடுத்து வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அண்ணங்காரன் அந்த இடத்துல அந்த மாதிரி பேசுனதால பொண்டாட்டிக்காரி பயங்கர கோபத்துல இருக்கா. எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன், ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கிறத வச்சாது சந்தோஷமா இருந்திருக்கலாம், பிசினஸ் பண்றேன் அதை பண்றேன் சொல்லி இருந்த பணத்தை எல்லாத்தையும் லாஸ்ல போட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த ஏலக்காய் தோட்டம் தான் காமிக்கிறாங்க. அந்த வயசானவர் அங்க இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக ஆட்டோல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. இறந்து போன அவங்களோட மனைவியோட தம்பி இவரு. சோ மச்சாங்காரன் இவருக்கு பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் வச்சிருக்காராம். இவர் தான் கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்காரு இல்லையா, பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா கல்யாணத்தை முடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா யாருக்கிட்ட வந்து எங்கடா பணத்தை கேட்கிற, ஒரு சல்லி பைசா கூட உனக்கு எல்லாம் கிடைக்காது, கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டியா அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்பெல்லாம் முடியாது, எங்க அக்காக்கு சட்டப்படி இதுல கொஞ்சம் சொத்து இருக்கு இல்லையா, அதை அது பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறான். யாருக்கிட்ட வந்து யாருக்கிட்ட சொத்து கேட்கிற, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது போடா அப்படி சொல்லி விரட்டி விட்டுறாரு. இந்த வயசானவர் கூட ஒரு வக்கீல் இருக்காரு. அவரு நம்ம வயசானவர்கிட்ட என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டியோட தம்பி இல்லையா, ஏதாவது பார்த்து செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதாவது செய்யணுங்கிற ஆசை எனக்கு இருக்குதான், ஆனா அவன் எவ்வளவு அதிகாரமா வந்து கேட்கறான் பாரு அப்படின்னு ஒரு பக்கம் இவரு திட்டிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல அண்ணங்கார மைக்கில காமிக்கிறாங்க. ஒரு இல்லீகலா நடத்துறதுக்காக ஒரு கற்குவாரி ஓனர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த இடத்துக்கெல்லாம் கற்குவாரியோட பர்மிஷன் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேர்மையா பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன்னு தான் சொல்றானுங்க. பணம் கிடைக்குதேன்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரியான தப்பான காரியத்துக்கு போற ஆளுங்க இவங்க கிடையாது. இந்த அளவுல நேர்மையான இருக்கிற ஒரு அதிகாரிங்க தான். அதே இடத்துல ராய காட்டுறாங்க. அவனோட காதலியை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதால ஜாலியா நின்று பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அப்பாக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒரு கல்குவாரி இல்லீகலா மைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பத்தி காமிக்கிறாங்க. இந்த பிசினஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிசினஸ் எங்களுக்கு தேவையில்ல, கொஞ்சம் பணத்தையாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அட்வான்ஸ் பண்ணலாம், ஒரு பைசா திருப்பி கொடுக்க முடியாது, வேணும்னா மேற்கொண்டு பணத்தை கொடுத்து பிசினஸ் முடிச்சுக்குங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல இந்த இல்லீகலா சில கல்குவாரி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அதே இடத்துல ராய் நின்னு போராட்டம் பண்றான். அந்த இடத்துக்கு
இடத்துக்கு நம்ம அண்ணங்காரன் போலீஸ்காரர் ஜார்ஜ் வராரு. தம்பி தானே சரின்னு வீட்டுக்கு அனுப்பாம அதே இடத்துல அடிச்சு போராட்டத்துல கலைஞடா எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், எந்த பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி தம்பியவே அடிச்சு ஜீப்ல தூக்கி போட்டுட்டு போறானுங்க. போகும்போது அண்ணங்காரன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, எதுக்கு அவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்கா வீட்டுக்கு போ, எது மனசுல வச்சுக்காதுன்னு சொல்லி பாதியிலே இறக்கி விட்டுட்டு போறாரு. அண்ணன் தானே அடிச்சாரு அப்படிங்கிறது இவருக்கு எந்த கோபமும் இல்ல. இப்போ ராய் இருக்காரு இல்லையா, அவரு காதலியோட ஜாலியா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜ்ல போறதுக்காக ஹாஸ்டலுக்கும் கூட போயிட்டு விட்டுட்டு வரதா சொல்லி ரெண்டு பேரும் பஸ்ல ஜாலியா பேசிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு காலேஜ்ல போய் ஒரு வழியா விட்டுட்டு திரும்பவும் அங்க இருந்து கிளம்பலான்னு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. அப்ப எதிர்ச்சியா மாமங்காரனா பாத்துறாரு. தன்னோட தாய் மாமனை பார்த்துட்டு என்ன மாமா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதால கல்யாண வேலையை கொஞ்சம் போறோம் சொல்லி அந்த பொண்ணை பஸ் ஏத்தி விட்டுட்டு இவர் கூட ராய் கூட கொஞ்சம் தனியா பேசணுன்றதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் அப்பா கிட்ட போயிட்டு பணம் கேட்டேன், ஆனா அவர் என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு, நீ ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ண தர முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ராயும் சரி மாமா அதுல என்ன இருக்கு, நான் அந்த 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராய் இங்க வாக்கு கொடுத்துறாரு. ராயோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா கிட்ட நல்லா பேசுவாரு. அவர் மூலியமா போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி அப்பா கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி தரியாடான்னு சொல்லி கேட்டா, நான் போனா என்ன அடிச்ச புடுவார் இருந்தாலும் நீ போய் கேளு, உன் மேலதான் அவருக்கு ரொம்ப பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே இடத்துக்கு போயிட்டு நம்ம ராயும் அப்பா கிட்ட அப்படியே ஏலகா தோட்டத்துல வேலை பாக்குற மாதிரி நாசுக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா ஏதாவது வேணுமா, காரை ஏதாவது நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எதுக்குடா சொல்லி கேட்டா, மாமாக்கு கொடுக்கறதுக்காக தான், அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காராமே, உங்ககிட்ட கேட்டாராம், நீ தான் இல்லன்னு சொல்லிட்டியா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா நான் சம்பாரிச்ச பணத்தை என்கிட்ட வந்து கேட்ப, பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அது அவனுக்கும் சொல்லி கேட்டல, சுத்தமா ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது, இங்க இருந்து வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தான்டா தெரியும், அவனு கேட்கறான்னு சொல்லி தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் கடுமையா பேசிட்டு போறாரு. இந்த கோபத்துல ராய் என்ன பண்றா, இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்க இன்னொரு சீன்ல அண்ணனும் தம்பியும் வரானுங்க. ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க ரெண்டு பேரும் அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு கோட்டர் பாட்டோட வந்திருக்காங்க. என்னடா நீங்களும் கோட்டர் பாட்டலோட வந்திருக்க, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு இல்லப்பா, இந்த மாதிரி கொஞ்சம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது கொஞ்சம் பணம் கிணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது, மூடிக்கிட்டு கிளம்புங்கடான்னு சொல்லி போதை தலைக்கேறி அந்த ஆளு அங்க இருந்தே கிளம்பி போறாரு. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. பிசினஸ் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, இதுல இருந்து நாம எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க இருக்கிற ஏலக்கா குடோன்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சொல்லி எட்டி பார்த்தா யாரோ ஒருத்தர் வேகமா ஓடுற மாதிரி தெரியுது. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அதுல தம்பிக்காரர் இருக்கான் இல்லையா போலீஸ்காரர், அவரு கொஞ்சம் வேகமா ஓடி போய் ஒரு கல் எடுத்து விட்டு கடைசுறாரு. ஓடி போன அந்த நபர் பொத்துன அதே இடத்துல தண்ணிக்குள்ள விழுகிறாரு. இங்க இருந்து ஓடி போய் அண்ணன் தம்பி அது யாரா அப்படின்னு சொல்லி தூக்கி பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்து இருக்குது. என்ன அப்படின்னா அங்க விழுந்து கிடந்தது வேற யாருமே கிடையாது, தன்னோட சொந்த தம்பியான ராய் தான் இங்க விழுந்து கிடக்குறான். இவன் எதுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லி எழுந்துறான்னு சொல்லி தட்டி கேட்டா, கல்லு விட்டு கடாசுல பின்மண்டையில அடிச்சு அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. இது நினைச்சு அண்ணன் பெரிய அண்ணன் பயங்கரமா அழுகிறாரு. ரெண்டு பேரும் அழுது துடிக்கிறானுங்க. தம்பி எழுந்துறா, தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அழுக. வேற வழியே இல்ல, செத்து போயிட்டான். இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அண்ணங்காரன் பயங்கரமா அழுகிறான். தம்பிக்காரன் போலீஸ் இல்லையா, கொஞ்சம் அவனோட மைண்ட் வேற மாதிரி வேலை பார்க்குது. இதுவும் பதட்டப்படாதுனா கொஞ்ச நேரம் அமைதியாரு, நடந்துடுச்சுன்னா வேணும்னு அடிச்சேன், எவனா ஒருத்தன் ஓடுறான்னு சொல்லி அடிச்சுட்டான், கடைசியில இவனா இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும், இந்த நேரத்துல இவனுக்கு என்ன இங்க வேலை, அதுவும் எதுக்காக நம்மள பார்த்து ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி முடிவு எடுத்தா பேசாம இங்கே புதைச்சிரும் சொல்லி யாருக்குமே தெரியாம அந்த ஏலக்காய் தோட்டத்திலே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அப்பாவுக்கு சத்தம் கேட்கல, ஏன்னா ஒரு பயங்கரமான சரக்குல இருக்காரு. இப்ப புதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணங்கார வீட்டுக்கு வந்துடுறான். தம்பிக்கார வந்து கையெல்லாம் நல்லா கழுவுறா. ரத்த கரையும் அந்த வாடையும் போகவே மாட்டேங்குது. சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ராயோட காதலி, அவ ராய்க்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. போன் ரிங் ஆகுது, ஆனா போனை எடுக்கவே இல்லை. எங்க இருக்கான் என்ன பண்றான்னு ஒண்ணும் புரியாம இருக்காங்க. இப்போ அண்ணக்காரனு தம்பிக்காரனு ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது, அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டுமே, நம்ம கையால கொண்டுட்டோமே, நாம தூக்கி வளர்த்த தம்பியாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ராயோட அப்பாவை காமிக்கிறாங்க. ராய் பணம் கேட்டதுல இருந்து போனும் பண்ணல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன கோயிச்சுட்டு போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருக்கிற ஆளுங்களை விட்டு அவனை கூட்டிட்டு வா, அவனுக்கு கேட்ட பணத்தை கொடுத்துருவான், எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த பெரிய வீட்டு பேசிட்டு இருக்காரு. போன் பண்ண எடுக்கலங்க, வீட்டுல போய் பாக்குறேன்னு சொல்லி வீட்லயும் போய் பாத்துருக்காங்க. வீட்லயுமே ஆளு கிடையாது. இந்த தம்பிக்கார போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, அவரு என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு அந்த ஏலக்காய் தோட்டத்துல நேத்து புதைச்ச அதே இடத்த போயிட்டு பாக்குறாங்க, ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா புதைச்ச இடத்த பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அதே இடத்துல அழுகுவ ஆரம்பிக்கிறாரு. இப்போ எல்லாருமே கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ராய் எங்கதான் போனோம் என்னதான் ஆனாங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு சீக்கிரமா கூட்டுவாங்க, ஒருவேளை ஃபாரஸ்ட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி
எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் அப்பா. சரி கூட்டு வந்துடும் அப்படி சொல்லி எல்லாரும் கிளம்பி போற அடுத்த நிமிஷம் பார்த்தா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. அந்த பெரியவர் இருக்காரு இல்லையா, அவர் இப்ப மாரடைப்புல இறந்து போயிட்டாரு. சோ எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா நம்ம ராய் மட்டும் காணன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே அண்ணன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா உங்க தம்பி ராய காணோம், அப்பா இறந்து கிடக்குறாரு, டெத்துக்கு கூட வராம அப்படி அந்த ஃபாரஸ்ட்ல என்னடா பண்றா அப்படி சொல்லி கேட்டா, இல்லப்பா நாங்களும் போன் பண்ணிருக்கோம், போனே எடுக்க மாட்டேங்கிறான், ரிங்கு போகுது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, ஏதோ அப்பா கிட்ட போயிட்டு பணம் கேட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்கள ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. பணமாடா முக்கியம், அப்பா இறந்து கிடக்குறான், அப்பனோட பணத்தை பாக்குறது கூட வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் ராய் வரவே இல்லை. ஆனா அண்ணனும் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணங்காரன் வேற பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். நீ மட்டும் அழுது எழுதி ஏதாவது சொதப்பிடாத, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் பத்த வச்சு அண்ணன் கையில கொடுக்கறாரு. அடுத்த நாள் காலைல வரைக்கும் பாத்துட்டாங்க, ராய் வரல. இறுதி அஞ்சலியை சிறப்பா செஞ்சு முடிப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு நடக்க வேண்டிய ஈமச்சரங்க எல்லாமே நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ராயோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ராய்க்கு போன் அடிக்கிறாங்க. ஆனா போன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்போ போலீஸ்காரர் தானே அண்ணன், ஏண்டா நீ ஒரு போலீஸ்காரர் தானே, உன் தம்பி எங்கடா போயிட்டான் கண்டுபிடியாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது பத்தின கேஸும் கொடுத்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்க்காக அட்வான்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட இப்ப எங்களோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த பிசினஸ் வேணாம், எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, நாங்க கொடுத்த பணத்தை மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பாருங்க நாங்க அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னதான் சொல்லுவோம், அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணாம்னாக்கா இந்த பிசினஸ் விட்டுட்டு நீங்க அப்படியே உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றான். இதுல அண்ணகாரன் பயங்கர கடுப்பாயி அவனை அடிக்க போறான். சமாதானப்படுத்தி இந்த பக்கம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு, கொஞ்சம் பிரிக்கணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா கூட ஒரு வக்கீல் இருந்திருப்பாரு. அந்த வக்கீல இங்க கூட்டு வந்து எல்லாரும் பேசுறாங்க. அவர்கிட்ட ஒரு பத்திரம் இருந்திருக்கு, அவங்க அப்பாவோட தான் எழுதி வச்சிருப்பாரு. அது ஒரு உயில் பத்திரம். அந்த உயில் பத்திரத்தை இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், டைம் கிடையாது, டைரக்டா பாயிண்ட்க்கு வாங்கன்னு சொல்லும்போது இந்த உயில் பத்திரம் ராய் மேலதான் எழுதி இருக்குது. அதாவது உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தும் தன்னோட கடைசி மகனான ராய்க்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் உயில் எழுதி வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அண்ணனுக்கு தம்பிக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா இந்த கிழமை இப்படி பண்ணி வச்சிட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. இப்ப இதுக்கு என்னதான் சார் வழின்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு ராய் வந்து உங்களுக்கா ஏதாவது கொடுத்தா செல்லுபடி ஆகும், இல்லனா ராய் தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ராய் இறந்து போனதுக்கு அப்புறம் வேணாம், அடுத்த நீங்க வாரிசா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த சொத்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணு புரியாம குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் தம்பி ஒரு இடத்துல கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணங்கார வேற எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கான் இல்லையா, பேசாம இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தம்பிக்கார இதை பாரு, என்ன மாட்டி விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உள்ள போனாக்கா இந்த கொலைக்கான காரணம், கொலை பண்ண சொன்னதுக்கான காரணம் நீதான் சொல்லி நான் மாட்டி விடுவா அப்படின்னு ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் ஒவ்வொருத்த மேல பழிய போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு கிடக்குறானுங்க. இப்ப இன்னொரு சீன்ல அந்த பெரிய அண்ணன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டுல போயிட்டு படுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட குற்ற உணர்ச்சி தம்பியை இப்படி கொண்டுட்டு நம்மள இப்படி நாடகம் ஆடுற மேல அவரால் ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு தம்பி மேல பாசம் உள்ள ஆளு. கதவு தட்டுற மாதிரி ஏதோ சத்தம், கதவு திறந்து பார்த்தா இறந்து போன இப்ப ராய் இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். என்னடா அப்படியே பயத்துல கத்திக்கிட்டு இருக்க. அவனோட பொண்டாட்டி வந்து பாக்குறான், யாருமே இல்ல. சோ இவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நடந்த கதை எல்லாத்தையுமே தன்னோட பொண்டாட்டி கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருக்காங்க. இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இந்த கேஸ வந்துட்டு நம்ம ரெண்டாவது ஆளு போலீஸ்காரர் தான் விசாரிக்க சொல்லிருக்காங்க இல்லையா. இப்ப ராயோட வீட்டுக்குலாம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப போன் அங்கதான் இருக்கு. போன் மட்டும் இங்க இருக்கு, ஆளை காணா சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த போனை அதிகமா போன் பண்ணது ராயோட காதலி. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஜெனரலா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போறாரு. ஏன்னா சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அடுத்தது ராயோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட விசாரிச்சாலும் எனக்கு எது தெரியாது சார், ஏதோ அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போறதா சொல்லி போனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கா உண்மை சொல்லு, பணமே அப்பா தரலன்னு சொன்னாரு, உனக்கு ஏதோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் அவன் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்ல சார், ராயோட அப்பா அவனுக்கு பணம் தரலன்னு சொல்லிட்டு ஏலக்காய் தோட்டத்துல இருக்கிற ஏலக்காவை அப்பப்ப திருடுவான், திருடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பான், நான் அதை வித்து கொடுப்பேன் அப்படின்னு இவன் உண்மையை சொல்லிட்டான். ஏன்னா அன்டைம்ல போன் பண்ணி இருக்காங்க, அன்டைம்ல உங்களுக்கு என்னடா போன்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ட்ரேசர் பண்ணிடுவோம், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இப்பதான் அண்ணங்காரனுக்கு புரிய வருது, நம்மளோட தம்பி ராய் பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். ஒருவேளை அன்னைக்கு நைட்டு ஏலக்காய் திருடுறதுக்காக வந்திருப்பான், அன்னைக்கு அவன் ஓடும்போது தான் நம்ம அவனை அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணங்காரன் புரிஞ்சுக்கிறான். மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு தன்னோட மேலதிகாரியை பாக்குறாரு. இந்த கேஸ் இனிமே நீங்க எடுத்து நடத்த வேண்டாம், சோ சொந்த தம்பியை ஒரு ரிலேட்டிவா நீங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றது எனக்கு ரொம்ப சரியா படல, இந்த கேஸ் அப்படியே விட்டுருங்க, ஒரு லேடி ஒருத்தவங்களை போட்டிருக்க அவங்க விசாரிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்தது அண்ணன் வீட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. தம்பி அங்க போயிருக்கான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க.
பேசாம நான் போலீஸ்ல சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏ என்னையா பண்ற, ஏன் அப்படிலாம் தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்க மாட்டேன்னா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு தம்பிக்காரங்கிறது கிளம்புறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அண்ணனோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இனிமே கூட என்னால வாழ முடியாது, ஏன்னா சொத்து ஃபுல்லா தம்பி பேர்ல இருக்கு, ராய் பேர்ல இருக்கு, அதனால இனிமே இந்த குடும்பம் கடன்ல இருந்து மீண்டு வராதுன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு பொண்டாட்டி கிளம்பி போயிட்டா. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்றியா அப்படின்னு சொல்லி தம்பிக்கார அண்ணன் கிட்ட கேட்டா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது பாரு அமைதியாரு, அண்ணி கண்டிப்பா திரும்ப வருவாங்க, கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணலாம், வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒரு லேடியை போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஜார்ஜ் போலீஸ் கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சது மட்டும் இல்லாம அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க கடைசியா எப்ப ராய பாத்தீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி எங்க வீட்டுல அம்மாக்கு நினைவு நாள் வந்துச்சு, அப்போ பார்த்தோம், பார்த்துட்டு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இதை பாருமா, எல்லா ரிப்போர்ட்டுமே இந்த ஃபைல்ல இருக்கு, எதுவா இருந்தாலும் படிச்சு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி கொஞ்சம் மூஞ்ச காட்டி விட்டுறாரு. அந்த பொண்ணு சரிங்க சார், சாரி சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்து அந்த போலீஸ்கார அம்மா நேரா போயிட்டு வீட்டெல்லாம் நோட்ட விட்டுட்டு இருக்காங்க. அப்பாவோட வீட்டுல தான் இப்ப பெரிய அண்ணன் தங்கி இருக்காரு. அங்க போயிட்டு பார்த்தா அவங்க பொண்டாட்டி விட்டுட்டு போன கதை எல்லாமே தெரியுது. அவங்க மனைவி கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி நார்மலா தான் இருந்தாரு, அவர் அப்பப்போ ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் போவாரு, மத்தபடி எங்க போனாரு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து தன்னோட காதலி இருக்கா இல்லையா, ராயோட காதலி, அவகிட்ட போயிட்டு விசாரிச்சா கடைசியா என்ன வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு போனாரு, அதுக்கப்புறம் போன்லயும் பேசணும், ஆனா கடைசியா காணாம போனதுக்கு அப்புறம் அவருக்கு போன் ரிங் ஆச்சு, ஆனா எடுக்கவே இல்ல, ஆனா அவங்க அப்பா டெத்துக்கு கூட அவர் வரல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விசாரணையா நம்ம தாசில்தார் அண்ணனா போயிட்டு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த சின்ன வயசு போட்டோ எல்லாம் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நானும் கடைசி அப்பதான் பார்த்தேன், மத்தபடி எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லார்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த விசாரிச்சு இருக்க லேடி போலீஸ் நம்ம ஜார்ஜ் போலீஸ் கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்னு இருக்கு, அந்த வாட்சை அக்சஸ் பண்ணி சில விஷயங்க போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ராய் காணாம போன அன்னைக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருந்த அந்த ஆளு ரொம்பவே நைட் டைம்ல வேகமா ஓடினதுக்கான ஆதாரங்கள் அதுல இருக்குது. ஹார்ட் பீட் லெவல் கொஞ்சம் அதிகமான விஷயமும் அதுல பதிவாயிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்படின்னா ராய் காணாம போன அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்கணும். அன்னைக்கு இவர் எதுக்காக நைட் டைம் அவ்வளவு வேகமா ஓடணும், அப்ப இவங்களால தான் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துல இவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த லேடி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து சொத்து விஷயமா ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா பேசினாங்க தான், அவங்களுக்கு பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, அது அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்டே கேட்டாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேத்துக்கு சொத்து கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற சொத்து ஃபுல்லா ராய் பேர்ல தான் இருக்குது, இது அவங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க சந்தேகப்படுற மாதிரி சொத்துக்காக தான் தான் தம்பிய ராய கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா அவங்க அவ்வளவு பாசமானவங்க அப்படின்னு இவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, ராய் வந்துட்டு இப்ப இறந்து போனான்னு தெரிஞ்சாதான் அடுத்தது சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி அந்த சொத்தை நம்ம லீகலா பிரிக்க முடியும். அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணணும்னா ராய் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பாரு, டெட் பாடி எடுத்துட்டு போய் ஒரு ஃபாரஸ்ட் ஏரி பக்கம் ஏதாவது நான் போட்டுறேன் நாளைக்கு, சோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் பக்கம் போன ஆளு அங்க இருந்து தவறி விழுந்துட்டாரு, அதனாலதான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ வேற மாதிரி நான் மாத்திடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, நைட் டைம்ல போயிட்டு நம்ம புதைச்ச டெட் பாடியை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அடுத்த சீனா பார்த்தா இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த அம்மா ஒரு சின்ன வயசு போட்டோவை எடுத்துட்டு வந்து நம்ம தாசில்தார் அண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க. இது உங்க தம்பி தானே, நீங்க அவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு சொல்லி விசாரிச்சதுல தெரிய வந்துச்சு அப்படின்னு அந்த போட்டோவை அண்ணங்கார கையில கொடுத்துறாங்க. அதை பார்க்கும்போது அந்த தாசில்தார் அண்ணனுக்கு அழுகையா வருது. சோ அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது டக்குன்னு மைண்ட் மாறி, இல்ல அவ மேல நான் பாசமா இருந்ததெல்லாம் உண்மைதான், என் தம்பி எங்க போனான்னு எனக்கே தெரியல, அவ கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க மேலதிகாரி போய் பார்த்து இந்த மாதிரி தன்னோட தம்பி கொலை வழக்குல நம்ம சிஐ ஜார்ஜுக்கு கொஞ்சம் இன்வால்வ் ஆன இருக்க மாதிரி தெரிய வருது சார், ஏன்னா சொத்துக்காக ஏதோ பண்ணிருக்காங்களா என்னன்றத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் அந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் தீவிரமா விசாரிக்க சொல்லி அந்த போலீஸ்காரரு ஆர்டர் கொடுக்கறாரு. இப்ப அடுத்த சீனா பாத்தீங்கன்னா தம்பிக்காரனே அண்ணங்காரனையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ இங்கே இரு, நான் போயிட்டு இன்னைக்கு இடம்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன், பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் போலீஸ்காரர் ஒரு பக்காவா பிளான் போட்டு கொடுத்துட்டு போறான். இவர் இங்கே சரக்கு போட்டுட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் போனதுக்கு அப்புறம் அவரு போயிட்டு சில ஃபாரஸ்ட் ஏரியால சில இடத்துல பாக்குறாரு. அவர் அங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க அண்ணங்கார யாருக்கோ போன் பண்ணி வர வச்சிருக்காங்க. யாருடான்னு பார்த்தா அந்த போலீஸ்கார பொண்ணை வர வச்சிருக்காரு. அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம தம்பிக்கார
சிஐ போலீஸ்க்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது தன்னோட இறந்து போன தம்பி ராய் இறந்துட்டான், அந்த டெட் பாடி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம இந்த பக்கம் போலீஸ்காரர் வேகமா கார் எடுத்துட்டு போறாரு. அவங்களோட ஏலக்காய் தோட்டத்துல டெட் பாடி அப்படியே இங்க எடுத்துட்டு வராங்க. சோ அதை பார்த்தோன்னு பயங்கரமான ஸ்மெல் எல்லாம் அடிக்குது. இவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல. நம்ம மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லி ஒரு பயத்தோட உள்ள போய் பார்த்தா அங்க சில போலீஸ்காரங்க அண்ணங்காரர் தான் தாசில்தார் இருக்கார் இல்லையா, அவரை அரெஸ்ட் பண்ணி இந்த பக்கம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது தம்பிக்கார அப்படியே சோகத்துல நின்னுட்டு இருக்க. அண்ணங்கார பக்கத்துல இருக்கும்போது நீ யாரு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம தம்பிக்காரனுக்கு ஒரு விஷயம் புரியுது. தன்னோட கடைசி தம்பி இறந்து போயிட்டான். இப்போ இருக்கிற அண்ணங்காரனும் அவங்க பொண்டாட்டி புள்ள எல்லாமே விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப அவருக்குன்னு யாருமே கிடையாது, சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்ல. சோ தம்பிக்காரன் தான் ஃபேமிலியோட இருக்கான். சோ அவனுக்கு இந்த ஒட்டுமொத்த சொத்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பிசினஸ் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துருவான். அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் இங்க அண்ணங்காரன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நான் தான் அந்த கொலையை பண்ணேன், நான் தான் அங்க புதைச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. தம்பி பண்ண கொலைய தான் பண்ணதா சொல்லி தம்மேல பழிய எடுத்துக்கிட்டு அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப இந்த விஷயம் நியூஸ் எல்லாம் பிரபலமாக அந்த இறந்து போன ராயோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க இதை பார்த்து ரொம்பவே கதறி துடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. படம் அப்படியே முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.